Hi friends, this is Bhuvan. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் பார்க்க போகிறது பேட்டர்ன் ஓவர்லே. ஓகேங்களா, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கும் பேட்டர்ன், அது கிரேடியன்ட் டூல் இருக்கு இல்லையா, அதுக்கு அதில் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா டாப்பில் கிரேடியன்ட் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்கும். ஓகே, நீங்கள் பெயிண்ட் பக்கெட் டூல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றா நீங்கள் அந்த கலர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேட்டர்ன் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்க பேட்டர்ன் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு பேட்டர்ன் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் ஸ்டிச்சிங் டைப்பில் வந்திருக்கு. ஓகே, சரி. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியாது, அது தனித்தனியாக இது பண்ணி பார்க்க முடியாது, உங்களுக்கு வேணுங்கிற க்ளோத் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து அதே எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எம்டி லேயர். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் கலர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டார்க் ரெட் கலர், supposed to be maroon color. Okay, so control backspace, color fill பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து லேயராக மாற்றிடுறேன், பேக்ரவுண்டை மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வந்து இந்த லேயர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னையும் உங்களுக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஓகே, இதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லேங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா சரி பேட்டர்ன் ஓவர்லே போய்ங்க. ஓகே, ஸோ பேட்டர்ன் ஓவர்லே போனீங்கன்னா அதே டிஃபால்ட்டாக ஒன்று அப்ளை பண்ணிடுச்சு. ஓகே, பட் இது வந்து நம்மளுக்கு ரெட் லேயரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளெண்ட் மோட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு டாக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்க ரெட் லேயரோட சேர்ந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, ஸோ மல்டிப்ளை, கலர் பர்ன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் டாட்ச், லீனியர் டாட்ச். ஓகே, ஸோ பெஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்க்கன், இது பெஸ்ட்டாக இருக்கும். ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத. ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்கேஸ் இதை ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் வேறு பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எகைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ அதில் போய்ட்டு பேட்டர்ன் ஓவர்லேயில் பேட்டர்ன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ரெட்டில் இருக்கிறனால சரியாக தெரியல, இதே வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்பெட் மாதிரி கிரியேட் பண்ணுறது, ஒரு கிளாத் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னாலும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம இது பண்ணிட்டோம், பேட்டர்ன் ஓவர்லே கொடுத்து அதில் ஒப்பாசிட்டி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டுட்டோரியல் பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.